ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு கட்ஸ் இருந்தது. அந்த கட்ஸ் இவங்களுக்கு இல்ல. நீங்க எப்படி அவங்களுக்கு இருக்க கட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இருக்க வேண்டாமா? உங்க கையில ரெட்டை இலை இருக்கு, இவ்வளவு பெரிய மாசு இருக்கு, 1.5 கோடி ஜனங்கள் இருக்காங்க. இங்க பாருங்களேன், ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், ஒரு புரட்சி தலைவி அம்மா தான், சரி, ஒரு கலைஞர் கருணாநிதி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மிகப்பெரிய ஆளுமைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக எதிர்க்கட்சியாக விளங்கியவர் கருணாநிதி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ற ஆளுமைக்கு எதிராக விளங்கியவர் கலைஞர் கருணாநிதி. சரி, இன்றைக்கு 3 பேரும் இல்லை. தமிழக அரசியலில் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், சிந்தனை வளம், ஈர்ப்பு, காந்த கவர்ச்சி, இப்படி இந்த ஆளுமைகளுடன் இன்றைக்கு அரசியல் என்பது வெற்றிடமாக இருக்கிறது. ஆனால் கருத்து கருவூலங்களாக அவர்கள் ஆற்றி சென்றிருக்கின்ற பணிகள் அப்படியே மக்கள் நலத்திட்டங்களாக அவர் பாடிவிட்டு சென்றிருக்கின்ற பாடல்கள், திரைப்படங்கள் கருத்து கருவூலங்களாக அடுத்த தலைமுறை என்று தலைமுறைக்கு தலைமுறை அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வகையில் அவருடைய கொள்கைகள் எவர் கிரீன். பாடலாக கேட்கலாம், வசனமாக பார்க்கலாம், காட்சியாக பார்க்கலாம். இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் தனக்கு பின்னால் அந்த இயக்கத்திற்கு பயன்படுகின்ற வகையில் விட்டு சென்றிருக்கிறாரா?